ஓபிஎஸ்ஐ விஜயும் சேர்த்த மாட்டார், திமுகவும் சேர்த்த மாட்டார். அவருக்கு இனி அரசியல் அனாதை தான் ஓபிஎஸ். முதல் முறையாக மோடியை பார்க்க டெல்லி போறாருல, போன பிறகு காலை பிடிச்சி கால் கிடைச்சா பிடிச்சிக்குவார், சைக்கிள் டயரே பிடிச்சிக்கிறாள். அப்போ தான் பிஜேபி நினைச்சா இப்படி ஒரு அடிமை தான் நமக்கு வேணும். அதிமுகவுக்கும் விசுவாசம் இல்லை, பாஜகவுக்கும் விசுவாசம் இல்லை, அதிமுக தொண்டனுக்கும் விசுவாசம் இல்லை, தேனியில் உன் ஆளு உன் தொகுதிக்கும் விசுவாசம் இல்லை. அப்போ உனக்கு யார் ஓட்டு போடுவான்? அந்த மாநிலத்தில் தான் வந்து ஓட்டு போடுவான், இல்லை ஆப்கானிஸ்தான் வந்து ஓட்டு போடுவான். நீ அந்த மக்களை நம்பல, மக்கள் உண்மை. தமிழ்நாடு முழுசு சுற்றுப்பயணம் செல்ல போகிறதாகவும் சொல்கிறார். இந்தியா முழுக்க போகலாம், உலகம் முழுக்க போகலாம், ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் அரசியல் விமர்சனர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்ற மாதிரி வெளியேறிட்டாரு. விஜய் கட்சியில் சேர போகிறாரா இல்லை திமுகவில் சேர போகிறாரான்ற பேச்சுவார்த்தை ஊடகங்கள் அதிகம் அடிப்படுது. அது எப்படி பார்க்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஓபிஎஸ்ஐ விஜயும் சேர்த்த மாட்டார், திமுகவும் சேர்த்த மாட்டார். அவருக்கு இனி அரசியல் அனாதை தான் ஓபிஎஸ். ஏன்னா ஜெயலலிதாவால் முதலமைச்சர் நாற்காலிக்கு 3 முறை அமர வைத்து அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. இவருடைய அடையாளமே அதிமுக பன்னீர் தான். இவர் அதிமுகவிலிருந்து வெளியேறாருன்னா, பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறாருன்னா, இப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து அதிமுகங்கிற அடையாளத்திலிருந்து வெளியேறிட்டார், பாஜகவிலிருந்து வெளியேறிட்டார். இரண்டும் தான் அவருக்கு அடையாளம். ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவரை முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்க்க விரும்பியது பாஜக. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக டெல்லி அங்கீகரிக்கல. யார் அங்கீகரிச்சது? ஓபிஎஸ். மோடி காலை பிடிச்சி விடவே மாட்டேன்ட்டார். முதல் முறையாக மோடியை பார்க்க டெல்லி போறாருல, போன பிறகு காலை பிடிச்சி கால் கிடைச்சா பிடிச்சிக்குவார், சைக்கிள் டயரே பிடிச்சிக்கிறாள். அப்போ தான் பிஜேபி நினைச்சா இப்படி ஒரு அடிமை தான் நமக்கு வேணும், இப்படி ஒரு அடிமை தான் நமக்கு வேணும். இந்த அடிமையை முதலமைச்சராக்குவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணாங்க பிஜேபி. இந்த அடிமை யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கல. நீ ஜார்ஜ்னு ஒரு கமிஷனர் இருந்தார், கூவத்தூரில் கொண்டு போய் ஒரு ஜாமரை நிறுத்திட்டார். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் எங்கேயும் தொடர்பு கொள்ளக்கூடாது, இவர்களை ஈஸியாக ஓபிஎஸ் பக்கம் கொண்டு வந்தாங்க. டெல்லியிலிருந்து உத்தரவை ஜார்ஜ் அப்படியே பண்ணார். ஆனால் வித்யாசாகர் மகாராஷ்டிரா ஆளுநர், அவர் இவருக்கு எப்படியாவது முதலமைச்சரை முடிசூட்டணும்னு அவர் அலைஞ்சார். சசிகலாவுக்கு முடிசூட்டுவதற்கு, முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாஜக விரும்பலை. ஓபிஎஸ் ஆக்குனா நமக்கு காவி கொடி ஏற்றுவதற்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பார். திராவிட இயக்க கொடியை இறக்கிட்டு காவி கொடி ஏற்றுவதற்கு நமக்கு சரியான சாய்ஸ் ஓபிஎஸ் தான். இப்படி தான் பிஜேபி நினைச்சான். அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர், பாஜக பல முறை இவர் முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணிச்சு. சசிகலாவுடைய பட்டியலில், அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேர் இல்லை. இதை ஆளுநர் மாளிகைக்கு போன பட்டியலை அப்படியே கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க? ஓபிஎஸ் கொடுத்தாங்க. குருமூர்த்தி தான் கொடுத்தார். கொடுத்து உன்னுடைய அமைச்சரே இல்லையா, உன்னை சசிகலா உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க, நீ போய் ராத்திரி 9 மணிக்கு எங்கே போய் உட்காரு அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னது யாரு? குருமூர்த்திக்கு பின்னாடி யாரு? RSS. அப்போ ஜெயலலிதா இவரை 3 முறை முதலமைச்சர் ஆக்குச்சு. RSS இவர் 1 முறை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டார். ஏன்? எடப்பாடி இந்த ரேஸில் என்ன பண்ணாருன்னா, அத்தனை அதிமுக எம்எல்ஏக்களையும் கோடிகளை கொட்டி கொடுத்தார். நீ ஹவுசிங் போர்டை வச்சுட்டு, எம்எம்டிஏ சிஎம்டிஏ வச்சுக்கிட்டு, எடப்பாடியை போல பல மடங்கு மேற்கு தொடர்ச்சி மலையே உனக்கு சொந்தமானது. ஆனால் நீ 1 பைசா சொந்த கட்சிக்காரனுக்கு 1 பைசா கொடுப்பதற்கு உனக்கு மனசு இல்லை. 1000 கோடி ரூபா மொத்தமாக பாசிய கன்செஷன் அடிச்சுட்டு போயிட்டான். நீ எந்த கட்சியில் சம்பாரித்து அந்த கட்சி தொண்டனுக்கு கொடுக்க மறுத்தியோ அந்த 1000 கோடி எவன் அடிச்சுட்டு போயிட்டான்?
ரெட்டியார் பாசியம் கன்செஷன் ரெட்டியார் 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டான். அப்போது நீ அதிமுகவுக்கும் விசுவாசம் இல்லை, பாஜகவுக்கும் விசுவாசம் இல்லை, அதிமுக தொண்டனுக்கும் விசுவாசம் இல்லை, தேனியில் உன் தொகுதிக்கும் விசுவாசம் இல்லை, உன் சமூகத்துக்கும் விசுவாசம் இல்லை. அப்போ உனக்கு யார் ஓட்டு போடுவா? அந்த மாநிலத்தை வந்து ஓட்டு போடுவான், இல்லை ஆப்கானிஸ்தான் வந்து ஓட்டு போடுவானா? நீ அந்த மக்களை நம்பலை, மக்கள் உன்னை நம்பல. தமிழ்நாடு முழுசு சுற்றுப்பயணம் செல்ல போகிறதாகவும் சொல்கிறார். இந்தியா முழுக்க போகலாம், உலகம் முழுக்க போகலாம், ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஒரு பையன் உடைய கடைசி காலம் எங்கே போய் நிற்குது? விஜய் வீட்டு போய் நிற்குது. இதுதான். என்னைக்காவது ஒரு அதிமுக தொண்டை விஜய் வீட்டு போய் நிற்பானா? நீ அதிமுக தொண்டன் இல்லை, ஜெயலலிதாவின் உண்மை தொண்டன். உன்னை அந்த அம்மா எத்தனை முறை முதலமைச்சர் ஆச்சு? 3 முறை முதலமைச்சர் ஆச்சு. அப்போ உன்னுடைய அடையாளம் அதிமுகவில் இழந்துட்டேன். கத்தி கடப்பாறையோடு போய் அதிமுகவை உடைச்சி ஆஃபீஸை சுற்று நொறுக்கி தீய வச்சு எவனாவது அதிமுக செய்வானா? நீதிமன்றம் தலையிட்டு யார்டியா கட்சி இருக்குது, வா 2 பேர் வா, உங்கள்கிட்ட ஒரு ஆள் இல்லை. எடப்பாடிகிட்ட 62 எம்எல்ஏ கூட்டி நிறுத்தினார். நீதிமன்றம் ஜாவியை கொடுத்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டது, யார்டியா கட்சி இருக்குது, வாயா 2 பேரும். உங்கள்கிட்ட ஒரு ஆள் இல்லை. 2 பேர் 3 பேர் வச்சுருந்தேன். எடப்பாடி 62 பேரை கூட்டி நிறுத்தினார். எலெக்ஷன் கமிஷன் ரெட்டைலை கொடுத்துச்சு. இதான் நடந்தது. உன்னால் ஒரு முறை கூட ஒரு பொதுக்குழுவை கூட்டி 2000 பேரில் ஒரு 500 பேர் உன்னால் தட்ட முடியல. அப்படி என்ன கட்சி நடத்துகிற? உன் பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் இந்த இடம் ஓபிஎஸ்க்கு தெரியுமா நம்ம இப்படி ஒரு அரசியல் அனாதையாக இருக்கோம், சொந்த சாதி மக்கள் நம்மளை நம்புறதில்லை அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் எல்லாம் தெரியும். பெற்ற பையனே நம்புறதில்லை. ரவீந்திரநாத் இப்போ எடப்பாடிகிட்ட நூல் விட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒரு எம்பி சீட் கொடுங்க, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க, எனக்கு ஒரு பதவி கொடுங்க. ஏன் உங்கள் அப்பங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி வேண்டாம், அமைதியே பின்னாடி சொத்து செல்வாக்கு இல்லையா, மக்கள் செல்வாக்கு இல்லைன்றது. மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் செல்வாக்கு பிஜேபியாக கையை விட்றான். காலையில் விட்டுருப்பான், கையை விட்டான், காலையும் விட்டான். உனக்கு ஒரு செல்வாக்கு இல்லை. இதுதான் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை. பண்டுட்டிக்கு பின்னாடி ஆள் இல்லை, ஓம் பின்னாடி ஆள் இல்லை. 2 பேருமே அண்ணா. நீ எம்ஜிஆர்கிட்ட எவ்வளோ செல்வாக்காக இருந்தாலும் பண்டுட்டி, எம்ஜிஆருடைய மூளை, எம்ஜிஆருக்கு மனசாட்சி. அதிமுகவிலிருந்து வெகு தூரம் விலகி போய் முதியோர் கட்சி ஆயிடுச்சு. விஜய்கிட்ட சேரலாமா, இல்லை நயன்தாராட்ட சேரலாமா, இல்லை திரிஷாட்ட சேரலாமா? இதுதான் உங்களுடைய அரசியல் எதிர்காலம். விஜய் கூட சேர்த்திக்க மாட்டாரா ஒரு செல்வாக்கு? ஏன்னா அந்த சைட்லேருந்து அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய பிரபலம் வந்து சேர போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி அவர் இவராக தான் இருக்கணுமோ அப்படி மறைமுகமாக சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போது இவர் அங்கே போனாருன்னா யாரு கீழே வேலை செய்யணும்? விஜய் கீழே. விஜய் கீழே இல்லை, புஷி ஆனந்து கீழே. யாரு கீழே? புஷி ஆனந்து கீழே. இல்லைன்னா ஆதவர்ஜனா கீழே தான் ஐடியா கெடுத்து செய்யணும். இல்லைன்னா ஜான் ஆரோக்கிய சாமிக்கு ஐடியா கெடுத்து செய்யணும். விஜய்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓபிஎஸோட நிலைமை விரவக்கடை முனுசாமியோட சேர்ந்து கொண்டிதான். அவர் பேர் விரவக்கடை முனுசாமி. யார் விரவ வியாபாரம் பண்ணார்? அவர் பேர் முனுசாமி. யார் பேர்? புஷி ஆனந்து பேர். ஜெயலலிதாவால் 1 கோடி தொண்டன் அறிமுகப்படுத்தி நீ தான் முதலமைச்சர் இப்படி அமர வைத்தவர் புஷி ஆனந்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கார். ஆதவர்ஜனை பின்னாடி டிக்கெட் ஏற்றிட்டு போகிறார். ஜான் ஆரோக்கியசாமி சைக்கிள் டபுள்ஸ் கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் நடக்க போகுது. அப்போது உன்னுடைய 1 கோடி தொண்டன் உன்னை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் நாற்காலி அமர வச்சு, எடப்பாடி கூட துணை முதலமைச்சர், இணை ஒருங்கிணைப்பாளர், இதெல்லாம் நீ நடக்குமா? 1 கோடி தொண்டை உன்னை கை விட்டானே. அதிமுக உன்னை கை விட்டுருச்சே, ரெட்டையில் உன்னை கை விட்டுருச்சே, ஜெயலலிதா ஆவி, எம்ஜிஆர் ஆவியெல்லாம் உன்னை கை விட்டுருச்சே. நீ எவ்வளோ பெரிய செல்வாக்கான தலைவனாக வர வேண்டிய ஆள். இனிமேல் ரெட்டையில கட்சியில் ஒரு முதலமைச்சர் நாற்காலியெல்லாம் யாராவது கற்பனை பண்ண முடியுமா? ஆயிலுக்கு முடியாது. ஆனால் உனக்கு நடந்தது. ஆனால் அதிமுக தொண்டன் உன்னை அப்படியே தூக்கி கீழே போட்டான். அதிமுக தொண்டனை நீ கீழே போட்டான், அதிமுக உன்னை கீழே போட்டான். இதுதான் ஓபிஎஸுடைய எதிர்காலம். 2026 எப்படி இருக்கும் அவரோட நிலைமை? இல்லை 2026 அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. செலவும் பண்ண மாட்டார். அப்போது வேடிக்கை பார்த்து லட்டப்பட கட்சி சுயேட்சை கட்சியை போல் அங்கே நின்னாலும் ஒரு நெடுஞ்செழியனுக்கு கிடைச்சா 856 ஓட்டு கிடைக்கும். எங்கே?
தேனியில் மீண்டும் அவர் அந்த தொகுதியில் நின்றால் எவ்வளோ கிடைக்கும்? 850. நெடுஞ்செழியன் கிடைச்ச ஓட்டு. நடமாடும் பல்கலைக்கழகம். அண்ணா தம்பியே தளபதியாக வா, அண்ணாவே கூப்பிட்டார். எம்ஜிஆருக்கு வலது புறம் இடது புறம் இருந்தார். அண்ணா இறந்த பிறகு அடுத்த முதலமைச்சர் நெடுஞ்செழியன் சொன்னார். மயிலாப்பூரில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது? 850. ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு? ஒரு ரோமம் உதிர்ந்து போச்சு, உடம்புல இருந்து ஒரு ரோமம். யார? நெடுஞ்செழியன். இதே தான் அடுத்த ரோமம் யாரு? அதிமுகவின் ரோமம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் சகாப்தம் முடிந்தது, முடித்து வைக்கப்பட்டது. அதிமுக தொண்டனை தூர தூக்கி போட்டோம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிட்டு மற்ற நேரங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.